இல்லை, அடுத்த கட்டம் வந்து அதாவது நாளைக்கு பொழுதே வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது அடுத்தது எது நகர்வு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல. ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் யோசிக்க தேவையோ அது என்ன நிர்ணயிக்குது, யார் தேவையோ அது வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். பெண்களை முன்னிறுத்தி ஒரு படம் பண்ணுறோன்னா எனக்கு அதுதான் எனக்கு நான் முக்கியமாக பார்க்குறேன். ஸ்கிரிப்டை தான் மெயினாக பார்க்குறேன். இப்போ நிறைய படங்கள் நல்ல கதைகள் கையில் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் வெளியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. கரெக்டான திறமையான ஆட்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம வெளியில் இது பண்ணி தான் இருக்காங்க. ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது பெருசாக விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம அது கூவி விற்கிற மாதிரியே தான் நான் சொல்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனில் ஜே பேபி அப்படின்ற படம் பண்ணியாச்சு. இனி அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அடுத்த கட்டம் வந்து அதாவது நாளைக்கு பொழுதே வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது அடுத்தது எது நகர்வு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு பர்சனல் லெட்டர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நம்ம இவரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சது உண்டா? இல்லை, அது ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் யோசிக்கிறது. அப்படி ஏதாவது யோசிச்சது உண்டா? சொல்லுங்க. முன்னாடி யோசிச்சிருக்கேன். என்ன கதை, யாரை வச்சு? இல்லை, எல்லாரையும் வச்சு பண்ணணுன்னு தான் ஆசை இருக்கும். அஜித் சார் வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா விஜய் சார் வச்சு பண்ணணுன்னு இருக்கும். நம்ம சிவகார்த்திகேயன் இப்படின்னு யாரெல்லாம் எல்லாரையும் வச்சு பண்ணணுன்னு இருக்கும். கார்த்திக் சார். அப்புறம் ஒரு புரிதலுக்கு மேலே வந்து ஸ்கிரிப்ட் என்ன தேவையோ அது என்ன நிர்ணயிக்குது, யார் தேவையோ அது வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். பெண்களை முன்னிறுத்தி ஒரு படம் பண்ணுறோன்னா எனக்கு அதுதான் எனக்கு நான் முக்கியமாக பார்க்குறேன். ஸ்கிரிப்டை தான் மெயினாக பார்க்குறேன். ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. என்னதான் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கணும். இந்த படத்துக்கே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் அலைஞ்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன்கிட்ட அப்ரோச் பண்ணுற அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது இப்போ தமிழ் சினிமாவில்? எல்லாமே வந்து இப்போ நிறைய படங்கள் ஈஸியாக வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஈஸியாக உள்ளே போயிட்டு படம் பண்ணுறாங்க. அது ஓடலையன்றதை பற்றி தெரியாது. பெரிய செலிப்ரிட்டிஸோட இல்லை இது மாதிரியான தெரிஞ்சவங்க, ப்ரொடியூசர்ஸ் தெரிஞ்சவங்க, மேனேஜர்ஸ் தெரிஞ்சவங்க அப்படிலாம் ஒரு லிங்க்லலாம் வந்து படம் பண்ண போய்ட்றாங்க. நிறைய படங்கள் நல்ல கதைகள் கையில் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் வெளியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. கரெக்டான திறமையான ஆட்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம வெளியில் இது பண்ணி தான் இருக்காங்க. அவங்க முயற்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது கிடைக்கும் போது அது ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். கிரேட் சார். படத்தை ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணுறதை விட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஏன்னா பட்ஜெட்லேயே தனியாக ஒதுக்கிடுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் ஓடும் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பெரிய அளவில் போயிருக்கேன். டெஃபினட்டாக. அதாவது ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது பெருசாக விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம அது கூவி விற்கிற மாதிரியே தான் நான் சொல்கிறேன். எந்த வகையிலனா இப்போ முன்னாடிலாம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறது, இல்லை தியேட்டரில் ட்ரெய்லர் போடுறது, டிவியில் ட்ரெய்லர் வர்றது, இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள். இல்லை முன்னாடிலாம் ஒரு வண்டியில் வந்து வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க, போஸ்டர் ஓட்டிட்டு மைக்கில் பேசிக்கிட்டு அது மாதிரிலாம் போவாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாம் டிஜிட்டலாக ஆனதுக்கப்புறமா வந்து எல்லாம் வந்து சோஷியல் மீடியா எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து அதில் போனால் தான் யூடியூபர்ஸு இவங்ககிட்டலாம் வந்து போய் யூடியூப் இன்ஃப்ளூயன்சரு, இது மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, அப்புறமா புதுசாக சேனல் எடுத்துருக்கிறவங்க நிறைய வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இவங்ககிட்டலாம் போய் நிற்கிறாங்க. இப்போ நிற்க வேண்டியதா சூழ்நிலையே மாறி போயிடுச்சு. இதில் வேறு அவங்க வந்து என்னென்னா எங்களுக்கு டேட் இல்லை, நாங்கள் பண்ணுறோம், பண்ணித்தரோம், வெயிட் பண்ணுங்கள், இல்லை காசு விலை கொடுங்கன்ற கேட்குற நிலைமைக்கு இப்போ. ஏன்னா அவங்ககிட்ட போனால் தான் மக்கள் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட 4 லட்சம் வியூவர்ஸ், இவங்ககிட்ட 12 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. எனக்கு என்னென்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், மக்களுக்காக எடுக்கிறோம், அது தேட்டரில் தான் வந்து பார்க்க போகிற எக்ஸ்பீரியன்ஸு. அதை நம்ம கொண்டு வரத்துக்கு எதுக்கு இவங்ககிட்டலாம் போய் நம்ம வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்றது எனக்கு ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் நிதர்சனமான உண்மை அதுதான். நாங்கள் எல்லா படத்துக்கும் அது பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு தியேட்டரில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னா, ஒரு ட்ரெய்லர் பண்ணணுன்னா பயங்கரமான காஸ்ட்டு. அது நம்ம பட்ஜெட் கிட்டத்தட்ட வந்துடுது. அது வச்சுக்கிற செலவே நம்ம என்ன ப்ரொமோஷன் வைக்கிறோமோ அது தர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ சின்ன படங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கியூப் பைசா கட்ட வேண்டியதில் அதுலேருந்து நம்ம ப்ரொமோஷனில் இருந்து ஒரு எடுக்கிற படத்தை செலவை விட இதுங்களுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு அட்டென்ஷனாவது க்ரியேட் ஆகுது. மக்கள்கிட்ட போய் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்றதுன்றது, ஒரு பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு வந்து தியேட்டரில் வந்து ஒரு ஸ்டாண்டிஸோ இல்லை ஒரு ஸ்டிக்கர்ஸோ, இது எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது. ஒரு பஸ் பேக்கு, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ஸில் வைக்கிறது, இது மாதிரி ஹோர்டிங் ஏற்றுறதுன்றது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பார்க்குறேன், இவ்வளோ வச்சுமே ஆட்கள் உள்ளே வரத்துக்கு தயங்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியுமே
உள்ளே வர தயங்குறாங்க. அப்போது வந்து எது இங்கே தீர்மானிக்குது, எப்படி எந்த நுணுக்கங்களை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கான இது பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு பெரிய செலிப்ரிட்டி டக்குன்னு ஒரு கூப்பிட்டு வச்சு வந்து படத்தை பற்றி நல்லா பேசுனா உடனே மக்கள் உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய சினிமாவுடைய இதுவே டோட்டலாகவே மாறி இருக்கு. இது சரியாகும்னு நம்புகிறோம்.